பிரைஸ் தி லார்ட். இன்றைய மன்னாவை நாம் தியானிப்போம். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நான் உனக்கும் எனக்கும் நடுவாக உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். பிரியமானவர்களே, ஆபிரகாமை தேவன் அழைக்கும் பொழுது ஆசீர்வாதத்தை தேடி ஆபிரகாம் செல்லவில்லை. ஆசீர்வாதம் ஆபிரகாமை தேடி தான் வந்தது. இன்னைக்கு அதனாலதான் நம்ம அவரை விசுவாசத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறோம். விசுவாசத்தை தேடி அவர் செல்லவில்லை. விசுவாசம் அவர் நடத்தையிலே, அவருடைய வாழ்க்கையிலே, அவருடைய ஜீவிய காலத்திலே கர்த்தர் அவருக்கு கொடுத்ததுதான் அந்த ஆசீர்வாதம். இன்றைக்கு அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நிச்சயம் பெருக செய்வார் என்றால், உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நிச்சயமாய் நம்மளை பெருக பண்ணுவார், நம்மளை ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. God bless you. Amen.